வெல்கம் பேக் டு மை சேனல். சுதாகர் வீட்டுக்கு வர கோபி நிதிஷை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து ஃபேஸை திருப்பிட்டு அப்படியே வந்து போயிடுறான். இதனால் கோபி வந்து அப்செட் ஆகுறாரு. இனியாட்ட இதை பற்றி வந்து பேசுகிறான். நான் என்ன தான் பண்ணேமா, எம்எல்ஏ எதுக்கு மாப்பிள்ள வந்து கோவமாக இருக்காரு அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு இனியா வந்து கோபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆன்சர் வந்து ஒன்று சொல்கிறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிதிஷை பற்றி உண்மை எல்லாமே தெரிஞ்சதுலேருந்து குழப்பத்தில் இருக்கிறான் கோபி. பாக்கியாட்டியுமே இந்த விஷயத்தை வந்து அவன் நேரில் சொல்ல முடியல. ஆனாலுமே இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க முன்னாடி வந்து வாய் விட்டுறான். ஸோ ஏன் இப்படி வந்து சொல்கிறான் அப்படின்ட்டு எல்லாருமே பதறி போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சிடறான். இனியாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க பாக்கியா. இனியா சொன்ன விஷயனால ரொம்ப குழப்பத்தில் இருந்த கோபி என்ன பண்ணுறான்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து மகளை பார்க்க போயிடுறான். அப்போ சுதாகர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக வரலாம், ஆனால் ஏதாவது பிரச்சனையோடு யோசிச்சுட்டு ஏதோ காரணம் சொல்லிட்டுலாம் வர வேண்டாம் சம்பந்தி அப்படின்னு வந்து சொல்றான். அப்போன்னு பார்த்து நிதிஷ் வந்து வெளியில வந்து கிளம்புறான். அவன்கிட்ட வந்து ஹாய் அப்படின்னு வந்து சொல்றான் கோபி. ஆனா நிதிஷ் வந்து எதுவுமே சொல்லாம போயிடுறான். அதுக்கப்புறம் இனியா வந்து ஆஃபீஸ்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். கார்ல வரும்போது கோபி என்ன சொல்றான்னா, நீ நிதிஷை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ கூட எதுவுமே கெட்டு போகல, நம்ம வீட்டுக்கு நீ வந்துடு, நான் உன்னை பாத்துக்கிறேமா அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு இனியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம் டேடி, நேத்து நீங்க பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கிள் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்து பண்றாரு, நீங்க கவலைப்படாம இருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு கோபி என்ன சொல்றான்னா, மாப்பிளைக்கு ஏன் என் மேல கோவமா இருக்காரு அப்படின்னு வந்து கேட்கறான். ஒரு ஹாய் சொன்னா கூட அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு. நியாயமா பார்த்தா நான் தான் வந்து அவர் மேல வந்து கோவமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான் கோபி. அதுக்கு இனியா என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கு டாடி, அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது நீங்க இப்படி தான் நடந்துப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றா. பாட்டி கூட நிறைய தடவை மாப்பிள்ளை ஏன் சிரிக்க கூட மாட்டேன்றாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அதுவே உங்களுக்கு நடக்கும்போது கஷ்டமா தெரியுதா அப்படின்னு வந்து கேட்கறா. இதுதான் சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும்னு. எங்க ஊர்ல பாட்டி இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. இப்போ கோபி வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் அன்னைக்கு அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க மகளுக்குன்னு வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஃபீல் பண்றது, அதே மாதிரி வைஃப்க்கு வந்து ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி சமூகத்தில் மக்கள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கதையில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே கோபி வந்து கோவப்பட்டு, அப்போ அவங்களும் நானும் ஒண்ணா அப்படின்னு வந்து கேட்குறான். நீ உன்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியாமல் பேசுறியே அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு இனி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக பாட்டிக்கிட்ட அம்மா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களே அந்த மாதிரியா அப்படின்னு வந்து கேட்குறா. இதுக்கு கோபினால சுத்தமா ஆன்சர் எதுவுமே வந்து சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் இனியா வந்து ஆஃபீஸ் எல்லாமே போயிட்டு டேரக்டா ஹோட்டலுக்கு வந்துடுறா. அங்கே வந்து ஒரு மாசம் நடந்த சேல்ஸ் கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியா. அப்போ பெரிய லெவலில் லாபம் இல்லாதனால இப்படியே இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா கடையை போட்ட வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. ஸோ அப்போ இனியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்துறதுக்காக ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இனியா வந்து சொல்றா பாக்கியாட்ட. அதுக்கு பாக்கியா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி போட்டிக்கு ஆர்வமா கிளம்புவேன், இப்போ என்னமா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறா இனியா. அங்க போனா இவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, நீங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறதுக்கான காம்படிஷன்லாம் கலந்துக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. உங்க ரெஸ்யூம் எல்லாமே கொடுத்துட்டு போங்க, பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாக்கியலட்சுமி, செல்வி, இனியா இவங்க எல்லாருமே ரெஸ்யூம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து அனுப்பிடுறாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தன் மகளுக்கு ஒண்ணுனா எந்த அப்பனாலையுமே வந்து தாங்க முடியாது. ஆனா அந்த ஃபீலிங்ஸை வந்து எந்த மருமகனுமே வந்து கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அவங்கவுங்க பொண்ணுன்னா மட்டும் நல்லா வந்து ஃபீல் பண்றாங்க. ரியல் லைஃப்லயும் இப்படி தான் வந்து இருக்காங்க. என்னோட சிஸ்டர் ஹஸ்பண்டும் இப்படி தான் வந்து பண்ணுவாரு. இனியா பாக்கியா வந்து காம்படிஷன் வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் ரெஸ்யூம் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கால் பேக் வருமா அப்படின்றதும் தெரியல. இவங்க கெட்டப் எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து ஓவரா தான் பேசினாங்க. இன்கேஸ் வந்து சான்ஸ் கிடைச்சனா கண்டிப்பா இவங்க ஹோட்டல் வந்து நல்லா ரீச் ஆகும். எப்படி சீரியல் வந்து கொண்டுட்டு போக போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.